இப்போ நாம் உண்ணுகிற உணவு இருக்குல்ல, இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை, பால் உணவு, அப்புறம் உப்பு போட்டு சமைக்கிற அந்த உணவுகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நம்ம உப்பு வந்து தானியத்தில் மட்டும் சேர்க்குறதில்ல. உப்பு போட்டு சமைக்கிற உணவுங்கிறது தானியம், காய்கறி எல்லாமே எல்லாத்துலேயுமே உப்பெல்லாம் சேர்க்குறோம். அப்போ வந்து இந்த மாதிரியான உணவு என்பது நம்மை வந்து பலவீனப்படுத்தும். குறிப்பாக இந்த தானிய உணவு இருக்குல்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அதில் செய்யப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளை வந்து பலவீனப்படுத்தும். ஒரு மன உறுதியை, இயற்கையான மன உறுதியை இழக்க செய்யும். ஒரு செயற்கையான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். இயற்கையான மன உறுதி என்பதை இல்லாமல் செய்துவிடும். இல்லாமல் செய்து ஒரு செயற்கையான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். செயற்கையான ஆர்வத்தை, செயற்கையான ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது. அப்போது செயற்கையான மனநிலை ஏற்படுத்தணும்னா இயற்கையான மனநிலை அங்கே இருக்கக்கூடாது. இயற்கையான மன உறுதி நமக்கு இருக்கவே கூடாது. அதுதான் இந்த உணவு நமக்கு செய்து. இதை சாப்பிடும்போது நமக்கு இயற்கையான மன உறுதி என்பது நமக்கு இல்லாமல் போயிடுது. அது அப்போ அந்த உணவுக்கு நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. அதனால் நம்ம பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகள் தான் இது. மன உறுதியை குறைக்கக்கூடிய உணவுகள் தான் இது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நம்மலாம் எது நம்மளை அடிமைப்படுத்துதோ அப்போ நம்மக்கிட்ட நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அதோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம போயிடுறோம். எந்த உணவுகள் நம்மை அடிமைப்படுத்துகிறதோ நம்ம அந்த உணவுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போயிடுறோம். அது நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது. அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியல, சுதந்திரமாக செயல்பட முடியல. அதில் நம்ம வந்து பலவீனமாயிடும். அது நம்மளை வந்து பலவீனப்படுத்துது. அதுதான் இதெல்லாம் பலவீன உணவுகள். இந்த உணவுகள்லாம் வந்து நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகள், பலவீன உணவுகள் அப்படின்னு நம்ம இதை குறிப்பிட வேண்டும். எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தாதோ அந்த உணவு வந்து இப்போது ஒரு வாழைப்பழம், இதெல்லாம் வந்து சுவையானது தான், ஆனால் அது நம்மளை அடிமைப்படுத்தாது. வாழைப்பழம், இயற்கையான உணவுகள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள்லாம், கடலைகள், பயிர்கள், பருப்புகள், தேன், இதெல்லாம் நம்மளை வந்து சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளை அடிமைப்படுத்தாது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு உப்பு போட்டு சமைச்ச அந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்கல, தானிய உணவு, மாமிச உணவு, குறிப்பாக தானிய உணவு தான் நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்தும். ஏன்னா மாமிசங்கிற டெய்லி சாப்பிட்றது கிடையாது. ஆனால் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை நாம் சாப்பிட்றோம். அப்போது அப்படி பார்க்கும்போது நமக்கு தானியங்கள் தான் மனுஷங்களை ரொம்ப அடிமைப்படுத்தும், நம்மளை வந்து பலவீனப்படுத்தும், நமது மன உறுதியை குறைக்கும். அப்போ நாம் சாப்பிட்ற இந்த தானிய உணவுகள்லாம் நம்மை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகள், நம்மை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாமே நமது மன உறுதியையும் குறைக்கும். ஏன்னா அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. அதுதான் அதை செய்கிற வேலையே அதுதான். அதுலேருந்து விடுபடணும், அதுலேருந்து தப்பிக்கணும். அது இல்லைன்னா, அதாவது நான் இல்லைன்னா உன்னால் முடியும். அந்த மாதிரி எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ, உங்களை யாரெல்லாம் அடிமைப்படுத்துகிறார்களோ, உங்களை பலவீனப்படுத்துகிறார்களோ, உங்கள் மன உறுதியை குறைக்கிறார். அதுமாதிரி உறவு முறையிலையும் பார்த்திங்கன்னா சிலருக்கு நீங்கள் அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அடிமையாகிறவங்ககிட்ட நீங்கள் பழகக்கூடாது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் இருக்கிறான், அவனுக்கு ஒரு காதலி இருக்கான்னா, அவள் இல்லைன்னா அதாவது அவள் வந்து ஒன்று அடிமைப்படுத்துகிறாளா, சுதந்திரமாக இருக்க முடியலையா, அவள் இல்லைன்னா இருக்க முடியல, அவள் வந்து ஆனால் அதே நேரத்தில் அவள் ஒன்று அவாய்ட் பண்ணுறா, அவள் வந்து உனக்கு வந்து உன்னை வந்து நீ உனக்கு வந்து எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி அவள் வந்து உன்னை புறக்கணிக்கிறா. ஆனால் அவள் இல்லைன்னா உன்னால் இருக்க முடியல. ஆனால் அவள் உன்னை மதிக்க மாட்டேங்கிறா, ஆனால் அவள் இல்லைன்னா உன்னால் இருக்க முடியல. அப்போ இதுதான் அடிமைப்படுத்துதல். இதுதான் உன்னை பலவீனப்படுத்தக்கூடியது, உன்னை மன உறுதியை குறைக்கக்கூடியது, உன்னை நிலை குறைய வைக்கிற ஒரு உறவு. இந்த மாதிரி உறவுகள்லேருந்து விடுபட்டுறணும். உன்னை வந்து பலவீனப்படுத்துதா, நீ ஒரு சுயமரியாதையோடு இருக்க விடாமல் செய்யுதா, அது உன்னை பலவீனப்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணை நீ காதலிக்கிற அப்படின்னா அந்த பெண் உன்னை மதிக்க மாட்டேன்றா, அந்த அளவுக்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னாலும் நீ அந்த பெண்ணுக்கிட்டே திரும்ப போகிற அப்படின்னா அது அவள் உன்னை பலவீனப்படுத்துகிறாள், அவள் அவமானப்படுத்துகிறா, இருந்தாலும் நீ அவள் பின்னாடி போகிற. அதுதான் வந்து அப்போ உன்னை பலவீனப்படுத்துகிற உறவுகள் இது. அதுலேருந்து நீ விடுபடணும், அதுலேருந்து தப்பிக்கணும். அது வேண்டாம், அப்படிப்பட்ட உறவு வேண்டாம். அதுக்கு நீ தனியாக கூட இருந்துட்டு போகலாம். அந்த மாதிரி இப்போ வந்து நீ இட்லி, பூரி, பொங்கல், தோசையை நோக்கி போகிற, இந்த மாதிரி தானிய உணவுகளை நோக்கி போகிற, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி. ஆனால் இதை சாப்பிட்டா உடம்பு குண்டாகுது, அவமானமாகுது, நோய்கள் வருது, உடம்புல வந்து நோய்கள் வருது. ஆனாலும் நீ அது பின்னாடி தான் போகிற. ஆனால் அது உன்னை அவமானப்படுத்துது, உடம்புல நோயை ஏற்படுத்தி, உடல் பருமனை ஏற்படுத்தி உன்னை அவமானப்படுத்துகிறது. 4 பேர் சிரிக்கிற மாதிரி செய்து நான் ஒரு பெருமையாக இருக்க முடியல அப்படின்னாலும் அந்த உணவு பின்னாடி தான் நீ போகிற. அப்படின்னா என்னது, உன்னை பலவீனப்படுத்துது, உன்னை அடிமைப்படுத்துது, உன்னை அவமானப்படுத்துது, உனது மன உறுதியை குறைக்கிறது.
நீ உனது சுயமரியாதையே இல்லாமல் செய்கிறது. அதனால் அது போன்ற உணவுகளை தேடி நீ போகக்கூடாது. அது மாதிரி உறவு முறையிலையும் நம்மை அடிமைப்படுத்தும். ஒரு அடிமைப்படுத்துகிறவங்க இருக்காங்க. இப்போ நீ ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை நீ நேசிக்கிற அப்படின்னா அவன் உன்னை மதிக்கவே மாட்டேன்றான், உன்னை வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றான். நீ நேசிக்கிற அளவுக்கு அவன் வந்து, அதாவது பெண்ணாகிய நீ அவனை நேசிக்கிற அளவுக்கு அவன் வந்து உன்னை நேசிக்க மாட்டேங்கிறான். ஆனாலும் நீ அவனை தேடி தான் போகிற. அவன் இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது, அவனை எங்கே இழந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிற. அப்போ இதுதான் அடிமைப்படுத்துகிற உறவுகள். இதுதான் உன்னை பலவீனப்படுத்துகிற உறவுகள், உன்னை அவமானப்படுத்துகிற உறவுகள், உனது மன உறுதியை குறைக்கிற உறவுகள், உனது சுயமரியாதையை குறைக்கிற உணவுகள், எப்பவும் ஒரு குழப்பத்துலேயும் கோபத்துலேயும் உன்னை எப்பவும் வச்சிருக்க செய்கிற உறவுகள் இது. இந்த உறவுலேருந்து நீ விடுபடணும். இந்த மாதிரியான உறவு எதாவது இருக்குதா, அவங்கக்கிட்டேருந்து விடுபட்டு உனக்கு எங்கே மரியாதை கிடைக்குதோ, எங்கே வந்து நீ நேசிக்கிற அளவுக்கு அவங்களும் உன்னை நேசிக்கிறாங்களோ அது போன்ற உறவு, உனது நேசத்திற்கு உனது அன்பிற்கு எங்கு மரியாதை கிடைக்குதோ, உனது அன்புக்கு எங்கு வரவேற்பு கிடைக்குதோ அவங்கள போய் நேசிக்கணும். அதனால் உன்னை புறக்கணிக்கிறவங்க பின்னாடி நீ போகாத. அந்த மாதிரி உன்னை பலவீனப்படுத்துகிற உறவுகள் பின்னாடி போகாத. அதுபோன்று தான் உனக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவு பின்னாடி நீ போகாத. உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை அடிமைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற உணவுகளை தேடி நம்ம போகக்கூடாது. அந்த உணவுகளை நம்ம சாப்பிடவும் கூடாது. இது மிக முக்கியமான ஒரு